Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் XML ஃபைல் தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இனிமேல் வந்துட்டு ப்ரீசெட் லிங்க் தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் ப்ரீசெட் லிங்க்கை வந்துட்டு உங்களோட alight motionல இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரீசெட் வந்துட்டு alight motionல இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயலாக் வீடியோ வரும். ஸோ அதை வந்துட்டு நானே மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ எது வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 8.29 செகண்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு செகண்டாக மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜஸ் வந்துட்டு இனிமேல் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபிட் ஆகணும் அப்படின்னா ஸோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஃப்ரேமில் வந்துட்டு செட் ஆகிடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். அகைன் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு இமேஜஸ் வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் நான் கொடுத்துருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கூட செட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. வீடியோட எண்டு வரைக்கும் இமேஜஸ் லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு alight motionல போகும். நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ்லாம் வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு காமிக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ரீசெட்டை அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டில் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு அதுவே காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீட் மார்க்கில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா லைனாக இமேஜஸ், அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு வீடியோ வரும்னு சொன்னேன், அந்த வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கும், ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. தென் குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸில் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching.